ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு கார்த்திகை அப்பம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப சாஃப்டான அப்பம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பச்சரிசி எடுத்துருக்கோம். இதை நல்லா கழுவி 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரிசி நல்லா ஊற நமக்கு மாவு மை போல் அரையணும். அதனால் நல்லா ஊற வச்சிடலாம். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி விடாமல் அரைச்சிடலாம். இப்போ இதோட சாஃப்ட்னஸ்க்காக நான் பூவன் பழம் சேர்த்துக்கிறேன். பூவன் பழம் இல்லைன்னா உங்களுக்கு என்ன பழம் கிடைக்குதோ அதை சேர்த்துக்குங்க. இனிப்பிற்காக நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாவு 7லேருந்து 8 மணி நேரம் வெளியே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். வெளியே வச்சாதான் நமக்கு அப்பம் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ வாசனைக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மூடி போட்டு 7லேருந்து 8 மணி நேரம் அப்படியே வெளியே வச்சிடலாம். இந்த அப்பம் செய்யறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் நமக்கு ஈஸியான சுவையான அப்பம் கிடைக்கும். 7 மணி நேரம் ஆயிடுச்சு. இதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச தேங்காவும் சேர்த்துக்கிறோம். இப்போ நான் ஒரு பனியாரக்கல் எடுத்திருக்கேன். அப்பக்காரல் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நான் நெய் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அப்பம். நம்ம இப்போ எல்லா குழியிலையும் நெய் சேர்த்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு குழியிலையும் மாவை பார்த்து பக்குவமாக விட ஆரம்பிச்சிடலாம். இந்த அப்பம் செய்யறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாவே அப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு. ஃபஸ்ட்டு நம்ம மாவை நல்லா மை போல் அரைச்சிக்கணும். அடுத்து இது 7லேருந்து 8 மணி நேரம் வெளியே வச்சிடணும். இதுக்கு சாஃப்ட்னஸுக்கு நம்ம பழம் கண்டிப்பாக சேர்க்கணும். பழம் சேர்த்தா தான் அப்பம் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். நம்ம இங்கே பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை. இப்போ நம்ம எல்லா குழியிலையும் மாவை விட்டுடலாம். இப்போ நல்லா பாருங்கள், மாவு நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் கிட்டக்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்படியே பொங்கி வருது. இந்த டைமில் நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். உள்ள சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் நமக்கு அப்பம் கிடைக்கும். சப்போஸ் மூடி இல்லைன்னா கூடயும் நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆனோன்னு நம்ம மெதுவாக திருப்பிக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேகணும். அப்போ தான் நமக்கு சுவையான அப்பம் கிடைக்கும். இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் இந்த நெய்யப்பம் செஞ்சிடலாம். இது மேலே உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூடி நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம மெதுவாக எடுத்துடலாம். நம்ம எடுக்கும்போது அந்த சாஃப்ட்னஸ் தெரியுது பாருங்கள். பஞ்சு போல் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு சுவையான நெய்யப்பம் தயாராகிடுச்சு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.